Good morning students. நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா 10th standard supplementary zigzag. So last classல வந்து first part பார்த்திருந்தோம். So அதோட continuation தான் நம்ம பார்க்க போறோம். One time just recall பண்றேன். So Dr. Krishnan இவர் தான் main character of the story. அவருடைய wife வந்து பாத்தீங்கன்னா Mrs. Krishnan, மாயா வந்து அவங்களுடைய பொண்ணு, அரவிந்த் வந்து அவங்களுடைய பையன். ஸோ அரவிந்தோடைய சிஸ்டர் தான் மாயா. அரவிந்த் வந்து ஓல்டர், இவன் தான் பெரியவன், அது தங்கச்சி. ஸோ டாக்டர் சோமு வந்து டாக்டர் கிருஷ்ணனுடைய கசின், விசு வந்து டாக்டர் சோமுவோடைய ஓல்டு குக், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஓல்டு குக். லக்ஷ்மி வந்து மெய்டு, வேலைக்காரங்க. யார் வீட்டில் அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணன் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் மெய்டு அவங்க. மிஸ் ஜுஞ்சன்வாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் கிரிட்டிக். அவங்க வந்து ஆர்ட்டை வந்து பார்த்துட்டு இது எப்படி இருக்குது என்னங்கிறத அதை பற்றி மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் சொல்லுவாங்க. ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர், அது வந்து நம்ம ஒரு கேரக்டரில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம எது வரலும் பார்த்தோம் அப்படின்னா ஜிக்ஸாக் அப்படிங்கிற ஒரு பேர்டை வந்து டாக்டர் சோமு வந்து நம்ம கிருஷ்ணன் வீட்டில் வந்து கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ அது வந்து வீட்டில் எப்படி வந்தது, அதனால என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ அதோட எஃபர்ட்ஸ், அதை பேச வைக்கிறதுக்கு அந்த ஜிக்ஸாக் வந்து 21 லாங்குவேஜஸ் தெரியும். ஸோ அதை பற்றி பேச வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லி நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் அந்த ஜிக்ஸாக் பேர்டு வந்து இப்போ பேசுதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நட்ஸ் அப்புறம் ஸ்லைஸ்டு ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்ம அரவிந்த் எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுவரையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ நம்ம பேஜ் நம்பரில் டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 52 அதில் செகண்ட் பேராகிராஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. Bold eyes brightened momentarily as Zigzag picked up a walnut, but refusing to speak, he dropped one wrinkled eyelid in a solemn wink and flew clumsily to deposit the nut on the enormous chandelier hanging from the ceiling. Bit by bit and in total silence, all the fruit on the plate was transferred to the chandelier and onto the blades of the ceiling fan. Now switch it off அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ இப்போ அவன் வந்து அந்த ஃப்ரூட் ஸ்லைஸ் பண்ண ஃப்ரூட்ஸ்லாம் கொண்டாந்து கொடுத்தான், நட்ஸ்லாம் கொண்டாந்து கொடுக்குறான். வால்நட், இந்த மாதிரி பாதாம், இந்த மாதிரி நட்ஸ்லாம் கொண்டாந்து கொடுத்துருக்கான், கிரவுண்ட் நட்ஸ் அதெல்லாம். அது என்ன பண்ணுது அப்படின்னா அவங்ககிட்ட அதை சாப்பிட்டுட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் ஆக்சுவலாக அது வந்து ரெஃப்யூஸ் டு ஸ்பீக், அது வந்து பேசலை. அதை எடுத்துகிட்டு போயிட்டு சீலிங் ஃபேன் இருக்கு இல்லைங்களா, நம்ம வீட்டில் சீலிங் ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் வந்து இப்போ சுவிட்ச் ஆஃப் மோடில் இருக்குது. அந்த பிளேடு மேலே போயிட்டு அந்த ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பிளேஸ் பண்ணி வைக்கிதான். அப்புறம் இது போயிட்டு என்ன பண்ணால் கர்டைன் ராட், அந்த கர்டைன் ராடில் போயிட்டு அது உட்காந்துருது. கர்டைன் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம விண்டோ ஸ்க்ரீன், டோர் ஸ்க்ரீன்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதுக்கு அந்த ஸ்க்ரீன் ஹேங் ஆகிறதுக்கு ஒரு ராடு இருக்கும், அதுதான் கர்டைன் ராட் அப்படின்வாங்க. அதில் போயிட்டு அந்த ஜிக்ஸாக் வந்து பிளேஸ் பண்ணி உட்காந்துருது அப்படின்றாங்க. Then perching comfortably on a curtain rod, Zigzag dropped one winsome eyelid in another solemn wink as he sank his beak into a plump guava. Don't worry children, Visu comforted as he left, noticing how disappointed they looked when Zigzag stubbornly refused to say a single word to them, even though they tried speaking to him in English, Hindi, Tamil and French. Just wait till Zigzag settles down in this new home. There you can have a great time listening to him. ஸோ என்னதுன்னா அது போயிட்டு பாட்டு உட்காந்துட்டு அமைதியாக சைலண்டாக உட்காந்துருது, அது யார்ட்டையும் பேசலை. ஸோ வந்து இந்த அரவிந்த் அப்புறம் அவங்களுடைய தங்கச்சி அரவிந்தோட சிஸ்டர் மாயாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதை வந்து விசு வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ ரியலைஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு, நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க, அது வந்து கொஞ்சம் இப்போ வீடு புதுசாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் டைம் வேணும், செட்டில் டவுன் ஆகட்டும், அது வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக பேசும், நீங்கள் அது கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அது பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் கான்வர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க அப்படின்னு, நீங்கள் ஹாப்பி மூமெண்ட்டில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. As it happened, the children didn't have to wait more than 10 minutes to have a great time listening to Zigzag. For as soon as Visu left, Zigzag, still perched on the curtain rod, went off to sleep, and the moment he fell asleep, he began to snore. And what a snore it was! It began as a soft grumble sort of rumble,
much like that which the stomach of a mildly hungry dinosaur might have made. Then it grew louder and louder and louder until it sounded as if a herd of elephants with the cold was trumpeting angrily in the room. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அவர் விசு வந்து சொல்லிட்டு கிளம்பி இவங்க வந்து 10 minutes மேலே வெயிட் பண்ணல. அதுக்கு மேலே அவங்களால வந்து அந்த ஈகர்னஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க பேசுறதுக்கு. ஆனால் அது என்ன பண்ணுது, அது பாட்டு அமைதியாக போயிட்டு உட்காந்து கர்டன் உட்காந்து தூங்க ஆரம்பிக்குது. அது தூங்க ஆரம்பிச்ச ஒரு சில மணி நேரத்திலேயே, ஒரு சில நிமிஷங்கள்லேயே அது என்ன பண்ணுது, ஸ்னோர் கொரட்டை விட ஆரம்பிக்குதான். ஸோ அந்த ஸ்னோர் கொரட்டை சத்தம் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா, இப்போ நம்ம எம்டி ஸ்டொமக்கில் இருக்கும் போது நம்ம ஸ்டொமக் வந்து ஹங்க்ரினஸை ஃபீல் பண்ணும் போது நம்ம ஸ்டொமக்லேருந்து ஒரு சவுண்டு வரும், அது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த சவுண்டு எந்த அளவுக்கு இருக்குமோ அது வந்து ஒரு டைனாசருக்கு வந்து அந்த சவுண்டு, பசியில் ஒரு டைனாசருக்கு அப்படி சத்தம் வந்தால் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த அளவுக்கு சவுண்டாக இருந்துச்சு அதோடைய ஸ்னோரிங் சவுண்ட், கொரட்டை சத்தம். ஸோ அது டெவலப் ஆக கொஞ்சம் நேரம் ஆக என்ன ஆகுது அப்படின்னா அதோடைய சத்தம் வந்து லவுடர் ஆகிட்டே போகுது. இட் பிகேம் லவுடர். அந்த எந்த அளவுக்கு லவுடர்னா, நிறைய எலஃபண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து எல்லாம் ஒட்டுக்க சவுண்ட் பண்ணால், அது வந்து சவுண்ட் கிரியேட் பண்ணால் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகுமோ அந்த அளவுக்கு பயங்கர சவுண்டாக இருக்குதான் அதோடைய ஸ்னோரிங், கொரட்டை சத்தம். Zigzag's snore pounded their eardrums till their heads ached. In vain did they try to wake the snoring bird. 21 languages he is supposed to know, snored Mrs. Krishnan, yet this bird chose to communicate only in snorish, snoris, snorian, snorily, snorlu. ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த ஜிக்ஸாக் பேர்டு வந்து அது ஸ்னோர் பண்ண இங்கே இருக்கவங்களுக்குலாம் இயர் ட்ரம்ஸ்னு, அதாவது காதே கிழிஞ்சி போகிற மாதிரி சவுண்டு, ரொம்ப தலைவலி எடுத்துருச்சு, அதாவது ஹெட் ஏக் எடுத்துருது. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து டாக்டர் கிருஷ்ணனுடைய ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பேர்டுக்கு வந்து 21 லாங்குவேஜ் தெரியும்னு சொன்னாங்கல்ல, அந்த 21 லாங்குவேஜ்லேயும் இதுக்கு கொரட்டை மட்டும்தான் விட தெரியும். ஸோ அதான் வந்து ஸ்னோரிஷ், ஸ்னோரிஸ், ஸ்னோரியன், ஸ்னோருலு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க, டீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பயங்கர இரிட்டேட் ஆகுது அதோடைய கொரட்டு சத்தம். I thought it was scientific fact that birds couldn't snore, said Maya, trying to squirt water from a small water pistol at Zigzag to wake him and wetting most of the curtains, the walls and a sofa instead. African witch doctor's bird don't obey scientific rules. Aravind was annoyed that his best imitation of a raging lion, a hungry hyena and a ferocious dog had failed to draw Zigzag out of his deep slumber. Now he tried his loudest, most frightening coyote call, but Zigzag slept on undisturbed and snored on. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, மாயா வந்து சொல்கிறேன், நான் நினைக்கிறேன் சயின்டிஃபிக்காக இது வரைக்கும் எந்த ஒரு பேர்டும் தூங்கி கொரட்டை விட்டதெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை, கொரட்டை விடுலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. பேர்ட்ஸ் வந்து தூங்கும், ஆனால் கொரட்டை விடுமாங்கிற நான் கேள்விப்பட்டதில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த பேர்டை எழுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சின்ன வயசெல்லாம் நீங்கள் வந்து வாட்டர் கன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுருப்பீங்க, பிஸ்டல்னா கன்னுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கன்னில் வந்து எப்படின்னா தண்ணி போர் பண்ணி உள்ளே தண்ணி ஊற்றிட்டு அதை ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடித்து விளையாடுவாங்க. அந்த வாட்டர் கன்னில் தண்ணி ஊற்றிட்டு இவ போய் அந்த பேர்ட் மேலே அடிக்கிறா, தண்ணி அடித்து எழுப்பலாம் அப்படின்னு. ஸோ இவ தண்ணி அடிக்க என்ன ஆகுதுன்னா, அந்த பேர்டு நனைஞ்சி, அந்த கர்டன் ராட், அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக நனைஞ்சி, கீழே இருந்த சோஃபாவும் நனைஞ்சிருச்சு தண்ணியில். அவ்வளோ தண்ணி அடிச்சிட்டா, ஆனால் அந்த பேர்டு வந்து கொஞ்சம் கூட அசரவே இல்லை, அது அப்படியே தூங்கிட்டே இருக்குது, கொரட்டை விட்டுட்டே இருக்குது. ஸோ அரவிந்த் வந்து பார்த்துட்டு சொல்கிறான், இது வந்து ஆப்ரிக்கன் விச் டாக்டர் வந்து ட்ரெயின் பண்ண பேர்டு, அதனால் இது வந்து அதெல்லாம் நீ இப்போ சயின்டிஃபிக்காக ட்ரை பண்ணாலாம் கிடைக்காது, அதை வந்து எழுப்ப முடியாது. ஸோ நான் ஒரு ஐடியா பண்ணுறேன், பேர்ட்ஸுக்கு வந்து அனிமல்ஸ் மாதிரி அவன் வந்து மிமிக்ரி பண்ண போகிறான். நான் வந்து ஒரு அனிமல் மாதிரி லயன் மாதிரி கத்த போகிறேன், சவுண்டு கொடுக்க போகிறேன். அதை பார்த்துட்டு ஒரு லயன் வந்துருச்சுன்னு பயத்தில் எந்திரிச்சுனும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா லயன் மாதிரி, ஹைனா மாதிரி, ஃபெரோஷியஸ் டாக் மாதிரிலாம் நிறைய சவுண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறான். ஸோ சவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அவன் என்ன பண்ணாலும் கடைசியாக வந்து உல்ஃப் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டான். எதுக்குமே அந்த ஜிக்ஸாக் பேர்டு வந்து கொஞ்சம் கூட டிஸ்டர்பே ஆகாமல் அது பாட்டுக்கு அமைதியாக இவங்க நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி, கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸே ஆகாத மாதிரி அது தூங்கிட்டு கண்டினியூ பண்ணுது. ஏன்னா அது ஸ்னோரிங், கொரட்டை வர்றதா கண்டினியூ பண்ணுது.
In total despair at their failure to wake Zigzag, or at least stop him snoring, they shut themselves in the bedroom that was furthest away from Mrs. Krishnan's studio, where Zigzag was creating the terrible den. Mrs. Krishnan was just unraveling a roll of cotton wool to stuff in her ears when they heard their maid, Lakshmi, shirking as if she had been electrocuted. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ட்ரை பண்ண டோட்டல் டிஸ்பேர் ஆகுது. அதாவது என்ன எவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணியும் அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்க, வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு அந்த ஜிக்ஸாக் இருக்கக்கூடிய ரூம் வந்து விட்டு கொஞ்சம் தள்ளி தூரமாக இருக்கக்கூடிய பெட்ரூம் போயிடுறாங்க. அவங்க ஒவ்வொருத்தர் காதுலையும் காட்டன் பஞ்சை வச்சுட்டு அடைச்சிக்கிறாங்க, அந்த சவுண்டு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜிக்ஸாக் இருக்கிற ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்லாம் இருக்குது. ஸோ இவங்க வந்து போயிட்டு அவங்க அந்த பெட்ரூமில் வந்து இவங்கெல்லாம் இருந்துட்டாங்க, காட்டனில் பஞ்சு வச்சுட்டு காதில் வந்து காட்டன் வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க, இந்த தலைவலி தாங்க முடியலையே அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து என்ன பண்ணுறான்னா, அவங்களுடைய மெய்டு லக்ஷ்மி வந்து திடீர்னு கரண்ட் அடித்த மாதிரி கத்துறாலாம். போச்சு இவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. Hearts hammering, they rushed to the studio to find Lakshmi dancing and clapping her hands excitedly as she yelled, "We have been blessed, we have been truly blessed. It's raining papayas and bananas in this room." ஸோ அவன் என்ன சொல்கிறா, போய் பார்த்தா பயங்கரமாக சந்தோஷமாக கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு கிளாப் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாலாம். யார்? லக்ஷ்மி, மெய்டு, வேலைக்காரி. ஸோ என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மலாம் கடவுளால் பிளஸ் பண்ணிட்டாங்க, கடவுள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க, நம்மளாம் வந்து கொடுத்து வச்சவங்க, நம்ம வந்து கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கத்துறா. ஸோ என்னன்னு பார்த்தா, they froze in horror. Lakshmi had apparently switched on the fan on which Zigzag had left some fruits and nuts. Half-picked fruit streamed off the fan, damping even Lakshmi's enthusiasm as a guava landed on her cheek with a soft squish, and one walnut with her forehead with a loud smack. One slice of overripe papaya came whizzing off the fan, and as they watched it helplessly, horrors splattered all over Mrs. Krishnan's unfinished masterpiece, Sunset at Marina, spreading streaks of gooey orange pulp and shining black seeds all over it. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து எதுக்கு அப்படி கத்தியிருக்கா அப்படின்னா, மேலேருந்து ஒரே ஃப்ரூட்ஸு நட்ஸுமா வந்து விழுகுது, கடவுள் தான் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு பண்ணியிருக்கா. ஆக்சுவலாக என்னன்னா, போனதும் ஃபேனை சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கா. ஸோ ஆல்ரெடி அந்த ஜிக்ஸாக் வந்து அந்த அரவிந்த் கொடுத்த ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் வந்து ஃபேனோட சீலிங் ஃபேனோடைய பிளேடில் வச்சுருந்தது. சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கும் போது இப்போ ஆன் பண்ணோன்னா அது சுற்றின உடனே அதெல்லாம் மேலேருந்து விழுக ஆரம்பிச்சிருது. இது வந்து லக்ஷ்மிக்கு தெரியாது. அவன் வந்து மேலேருந்து காடு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கத்துறான். பார்த்தீங்கன்னா ஒரு வால்நட் வந்து அவளுடைய ஃபோர்ஹெட் அப்படின்னு நெத்திலே வந்து அடிக்குது. ஸோ அப்புறம் இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அந்த மொமெண்டம்ல என்ன ஆகுது, ரைப்டு பப்பாளி, நல்லா பழுத்து போன ஒரு பப்பாளி பழம் நல்லா பழுத்து இருக்கு, அது அப்படியே ஸ்லைஸாக இருந்தது. அப்படியே வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுடைய அன்ஃபினிஷ்டு மாஸ்டர் பீஸ், அந்த சன்செட் அட் மெரினா அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் அவங்க டயக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அந்த கம்ப்ளீட் பண்ணாத அந்த பெயிண்டிங் மேலே வந்து அது விழுந்து அது அப்படியே ஒரு மாதிரி தேய்ச்சிட்டு போயிடுது. ஒரு பல்பி ஆரஞ்சு வந்து அது ஸ்ப்ரெட் ஆயிடுது. அதோட சீட்ஸும் அங்கங்கே போய் அந்த பப்பாயா சீட்ஸும் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி விழுந்துருது. ஸோ இவங்களால அதை வந்து தடுக்க முடியல, ஏன்னா அதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கக்கூடியது. இவங்கெல்லாம் வந்து அது ஹெல்ப்லெஸ், சும்மா ஜஸ்ட் வந்து ஆடியன்ஸ் மாதிரி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்க முடியுது, எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் மேலே விழுந்தோன்னு என்ன ஆகுது, அந்த பெயிண்டிங்கே நாஸ்தி ஆயிடுச்சு. Mrs. Krishnan groaned tragically and looked ready to shoot Zigzag, but he was saved by the bell, the telephone bell. They answered one call after another as all the neighbors rang up to demand what the awful ground sound was and if they would please have some peace. And through all this commotion, Zigzag slept on unconcerned and snored on. Finally, an exhausted Mrs. Krishnan rang up her husband. "I am going crazy with the sound of Zigzag snoring. Plus,
all these angry telephone calls and my beautiful painting. Here her voice cracked. You know, Mrs. Junjanwala, the art critic who lives upstairs, well, she heard Zigzag snoring and had cheek to telephone and asked me whether I would sing a little softly when I took my singing lessons. Please contact Somu and find out what we should do. So என்ன ஆகுது அப்படின்னா மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க. என்னடா இப்படி நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, இதனால நமக்கு நிறைய பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவங்களுடைய மாஸ்டர் பீஸாக இருக்கக்கூடிய அந்த சன்செட் மெரினா அப்படிங்கிற அந்த பெயிண்டிங் வந்து இந்த ஜிக்ஸாக் பேர்டுனால தான் வந்து இப்போ நாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து அதை சுடலாம் அப்படின்ட்டு கன் எடுக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் டெலிஃபோன் பெல் ரிங் ஆனதுனால அந்த ஜிக்ஸாக் வந்து அவங்க சுடாமல் போய் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஃபோன் வந்துட்டே இருக்கு. என்ன அப்படின்னா அந்த அவங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன அவங்க வீட்டிலேருந்து இவ்வளோ சவுண்டு வருது, நாங்களாம் நல்லா நிம்மதியாக இருக்கிறதா வேணாமா, எங்களுக்கு வந்து இப்படி சத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்கள் வீட்டில் சவுண்டை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் ஃபோன் பண்ணி திட்டிகிட்டே இருக்காங்க. மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக கோவம், பயங்கர கோவம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அவங்க ஹஸ்பண்ட் டாக்டர் கிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமாக கத்துறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் என்னை ஃபோன் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க, என் பெயிண்டிங்கும் அந்த ஜிக்ஸாக் இதனால எனக்கு நாசமாயிருச்சு. இதெல்லாம் போக அந்த மிஸ்ஸஸ் ஜுன்ஜன்வாலா ஆர்ட் கிரிட்டிக் நம்ம வீட்டு மேலே இருக்காங்கல்ல, குடியிருக்காங்கல்ல, அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்டயே என்னை கிண்டல் பண்ணுறாங்க. நீ பாட்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால், ட்ரைனிங் பண்ணுறதா கொஞ்சம் அமைதியாக பாட்டு பாடுமா, இவ்வளோ சவுண்டெல்லாம் பாடாத அப்படின்னு அது குரட்டை விட்டதுக்கு நான் பாட்டு பாடுறேன்னு நினச்சி அந்த அம்மா என்னை கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது, நீங்கள் உடனே டாக்டர் சோமுவை கான்டாக்ட் பண்ணி இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக திட்டிடுறாங்க. டாக்டர் கிருஷ்ணன் came home as fast as he would after he had left an email message from Somu asking him for a clear instruction on how to stop Zigzag from snoring. Don't worry, he assured his downcast family. Somu will reply soon and we will discover there is some ridiculously simple way to stop Zigzag from snoring. So டாக்டர் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, எவ்வளோ சீக்கிரம் அவரால் வீட்டுக்கு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா கிளினிக்ல இருந்து கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி மெயில் பண்றாரு. யாருக்கு? டாக்டர் சோமுக்கு. தயவு செஞ்சு இந்த ஜிக்ஸாக்கோடைய ஸ்னோரிங் கொரட்ட சத்தத்தை எப்படி ஸ்டாப் பண்றது, அதோடைய வழியை சொல்லு, எனக்கு மெயில் பண்ணு அப்படின்ட்டு மெயில் அனுப்பிச்சிட்டு இவரு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் அது சொல்றாரு, நீங்க யாரும் ஒன்றும் கவலைப்பட வேணாம், நான் வந்து மெயில் பண்ணிட்டேன், அவன் உடனே சீக்கிரமா எனக்கு ரிப்ளை பண்ணிடுவான், கண்டிப்பா அது ஒரு சிம்பிள் வேவா தான் இருக்கும், அது நம்ம சீக்கிரமா சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. 6 days passed. 6 frenetic days of checking their email day and night. 6 torturous days of having the defyingly loud groans and sound resounded in their home. Most nerve-wrackingly, Maya complained that she heard a permanent rumbling sound in her ears even when she was miles away from home and that her ears ached all the time. Arvind confessed that for the first time in his life, he was actually looking forward to going to school, considering it was as calm as a Montessori compared to their house. Mrs. Krishnan had lost interest in painting. Zigzag would sometimes wake up briefly when he wanted to eat some fruit, and sometimes he would sit on the veranda, looking scully and bored as he stared at the sunset at Marina Beach. The real view, not the painting, lying forlorn in one corner, ruined by streaks of hardening papaya. Zigzag never spoke to anyone, though everyone tried several times and in several languages to speak to him kindly. He only slept and snored. So என்ன ஆகுது அப்படின்னா 6 days ஆயிருது. ரொம்ப 6 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சோமுகிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க ஃபேமிலி ரொம்ப அந்த ஸ்னோரிங் சவுண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கு. ஸோ நெய்பர்ஸும் டார்ச்சராக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா மாயாவுக்கு வந்து அவளுடைய அவளுடைய இயர்ஸ் வந்து ரொம்ப பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருது. அவன் வந்து எனக்கு காது எப்பயுமே வலிச்சுட்டே இருக்கு, நான் நம்ம வீட்டில இருந்து
ரொம்ப மைல் தூரம் தள்ளி போனாலுமே டிஸ்டன்ஸாக நான் மூவ் பண்ணி போனாலும் என்னால் வந்து அந்த சவுண்டு காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு எப்பயுமே, எனக்கு இயர்ஸ்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றா. அப்புறம் அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவன் காமனாக வந்து யூஸ்வலாக அவன் ஸ்கூலுக்கு போகிறது வந்து அவ்வளோ லைக் பண்ண மாட்டான், ஏன் வீட்டில் இருக்கிறதான் ஜாலியாக இருக்கும்னு நினைப்பான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் இந்த ஸ்கூல்லையே இருந்துக்கிறேன், நான் வீட்டுக்கே வரல, இதை விட எனக்கு ஸ்கூல் தான் பெஸ்ட்டு, இங்கே என்ன இவ்வளோ டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ இவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அது ஒன்றுமே பண்ண முடியல. அந்த ஜிக்ஸாக் என்ன பண்ணுது அப்படின்னா, தூங்கி எந்திரிச்சிச்சுன்னா வந்து பசி எடுத்தால் சாப்பிடுது, கொஞ்ச நேரம் போயிட்டு வெராண்டாவில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குது, ரியல் மெரினா பீச்சை வந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குது. இந்த இவங்க வரைஞ்சி வச்சிருந்த அந்த ஆர்ட்டை கிடையாது, ஒரிஜினல் வியூவை வராண்டாலேருந்து வேடிக்கை பார்க்குது, மறுபடியும் சாப்பிட்றனா சாப்பிடுது, இல்லைன்னா போயிட்டு அந்த கர்டன் ரேடில் உட்காந்துட்டு தூங்க ஆரம்பிக்குது, ஸ்னோர் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அதோடைய ரொட்டீன் ஒர்க்கை என்ன ஆகுது, ஸோ இதுதான் அது நடந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னதான் பண்ணலாம் அப்படின்னு இவங்களால வந்து அதை வந்து தடுக்கவே முடியல. ஸோ 6 டேஸாகவும் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இப்படி தான் போயிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரே வழி, டாக்டர் சோமோட் இருந்து அந்த ரிப்ளை வந்தால் மட்டும்தான், ஸோ வந்தாதான் நம்ம பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த டாக்டர் கிருஷ்ணனோட ஃபேமிலியுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுவரையிலும் இந்த கிளாஸ் போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சோமோட் இருந்து ரிப்ளை வந்ததா, அந்த ஸ்னோரிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க, ஜிக்ஸாக் பேர்ட்லால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா முடியலையா அப்படிங்கிறதான் நம்ம லாஸ்ட் எண்டிங் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ.